இந்த உலகிற்கே பறைசாற்றிய எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, எங்களுக்கெல்லாம் அரசியல் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, வாய்ப்பளித்த உறவுகளுக்கும் கூட்டத்தில் இந்த சின்ன சிற பிள்ளைகள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுடைய செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு தம்பியின் புரட்சி வணக்கம். இறைமகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவன் உனக்காக உழைக்கிறான் என்றால் அந்த வியர்வை காய்வதற்கு முன்பு அவனுக்கு கூலியை கொடுத்து விடு என்கிறார். இந்த கூற்று யாருக்கு இந்த நிலத்தில் பொருந்ததோ இல்லையோ, இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு இந்த கூற்று மிக சரியாக பொருந்தும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக லஞ்சம் ஊழலை எதிர்த்து ஒரு கட்சி போராடுகிறது. இந்த மக்களுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு கட்சி போராடுகிறது. இந்த மக்களுக்காக மதுவை ஒழிக்க ஒரு கட்சி போராடுகிறது. இந்த மக்களுக்காக பெண்ணுரிமையை காக்க சம வாய்ப்பு கொடுத்து ஒரு கட்சி இந்த களத்தில் நிற்கிறது. இவ்வளவு உழைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த உழைப்புக்கான ஊதியத்தை இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் இறைமகன் இறைமகன் அவர்களை நீங்க ஏற்றிருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. நபிகளை நீங்க ஏற்றிருக்கீங்களா? நீங்க இங்க சிந்திக்கணும். இந்த திமுக என்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதை ஒவ்வொரு நிகழ்விலும் வந்து நிரூபிச்சுட்டே இருக்கான் திமுக காரன். திருப்பத்தூர்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குது. எங்க திருட்டு ஊழல்ன்றதுல PhD முடிச்ச கட்சிங்க திமுக. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னா, திருப்பத்தூர்ல ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ஊராட்சி மன்ற தலைவருங்க, ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்காங்க, விடுதி கட்டி இருக்காங்க, நல்ல வீடு கட்டி இருக்காங்க, சொத்து சுகம் இருக்கு, நல்ல வசதியா வாங்குறாங்க. ஆனா நம்ம பேருந்துல பயணிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு அம்மாவுடைய நகையை திருடிடுறாங்க. பக்கத்துலேயே உட்காந்து பேச்சு கொடுத்து ஒரு 5 to 10 பவுன் நகையை வந்து திருடிடுறாங்க. இவங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்கும் போது, என்னடா இவன் திருடி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏமா நீ வசதியா இருக்க, காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்க, ஒரு கிராமத்துடைய ஊராட்சி மன்ற தலைவரா இருக்க, நீ என்னமா திருடி இருக்கன்னு கேட்டா, பேருந்துல போயிட்டு உட்காரும் போது திருடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது பழக்க தோஷம். 15 வருஷமா அந்த திமுக இருந்து திருடி இந்த பழக்க தோஷம் அப்படியே வந்து கைவரிசையை காட்ட வேண்டியதாயிடுது. உடனடியாக கட்சியை விட்டு தூக்கிட்டான் திமுக. பரவாயில்லையே, ஒரு தவறு செஞ்ச உடனே திமுக கட்சியிலிருந்து தூக்கிட்டானே, நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திமுக வர வர ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்கன்னு சொல்லி. அவன் ஏன் தூக்கினான்னு காரணத்தை கேட்டா, இங்க அறிவாலயத்தில் வச்சு உனக்கு என்ன பயிற்சி கொடுத்துருக்க, எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா திருடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்க, நீ என்னன்னா மாட்டிருக்காங்க போயிட்டு திமுகவுடைய மானம் என்னத்துக்கு ஆகுது. இவன் இப்படி. இங்க அந்த அம்மாவுடைய பேரு பாத்தீங்களா, பாரதி. ஊழல்வாதிக்கு பேரு காந்தி என்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு பேரு பாரதி. சிந்திச்சு பார்க்கணும். எங்க இங்க நிக்கக்கூடிய வேட்பாளரை ஒப்பிட்டு பாருங்க. 10வது தேர்ச்சி கூட ஆகாத ஒரு வேட்பாளர் திமுக காலங்காலமாக குடும்பமா ஊழல் செஞ்சு தன்னோட கட்சிக்காரங்களை வளர்த்து விட்டு மலையை நொறுக்கி, ராணிப்பேட்டை மாவட்டங்க மக்கள் வாழறதுக்கு தகுதியுள்ள மாவட்டமா இருக்கா? சரியா 20 ஆண்டுகள்ல புல் பூச்சி கூட முளைக்காது இந்த மாவட்டத்தில் சர்வே சொல்லுது. இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? எத்தனை ஆண்டு காலமா நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க இங்க? நான் குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சட்டமன்ற உறுப்பினர். இவர் தமிழ்நாட்டில் 1866 வாலாஜாப்பேட்டை நகராட்சி முதல் நகராட்சி, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சி தமிழ்நாட்டிலே வாலாஜாப்பேட்டை நகராட்சி தான். இந்த நகராட்சி அந்த பெருமை மட்டும்தான் இருக்கு. வேற எந்த பெருமையாவது இந்த வாலாஜா நகராட்சி இருக்கா? வாழக்கூடிய நகரமா வச்சிருக்கீங்களா? ஆனா இந்த திமுக காரனுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரனை பார்த்தாலே வெறியாகுதுன்னு, இவனுக்கு நம்மளை பார்த்தாலே எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறான். என்ன விஷயம் அப்படின்னா, இதே திமுக காரன் ஒரு நாள் போற வழியில விபத்தாகுவான். விபத்து ஆகிட்டு அந்த விபத்துல இருந்து அவனை தூக்கிட்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்ப்பாங்க. மருத்துவமனையில் சேர்க்கும் போது கண்ணு முழிச்சு பார்ப்பான். பார்க்கும்போது ஒரு பிள்ளை பக்கத்துல படுத்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்துட்டு இருப்பான். நீ யாருன்னு கேட்டா, நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்காரு எங்க அண்ணன். ஒரு நாள் உங்ககிட்ட இருக்கிற ஊழல் செஞ்சு சேர்த்த பணத்தை மொத்தையும் பிடிக்கிடுவான். உன்னை நடக்க வச்சிருவான். ஒரு கார் கூட இருக்காது.
அன்னைக்கு நீ நடையா நடந்து வெயில்ல வெம்பாடு பட்டு ஒரு நிழல்ல போய் உட்காருவ, பரவாயில்லையே நல்ல நிழலா இருக்கு அப்படின்னு இலைப்பாருவ. அப்ப நீ யாரா அந்த மரத்தை வச்சதுன்னு கேட்டா நாம் தமிழர் கட்சி பிள்ளை வச்சான்னு சொல்லுவான், நாம் தமிழர் கட்சி பிள்ளை வச்சான்னு சொல்லுவான். எப்படிப்பட்ட கட்சியை வளர்த்துருக்கோம் சிந்திச்சு பாருங்க. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழல், எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழலுங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து அப்படி என்னத்தப்பா நீங்க சாதிச்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். எங்க 2016 அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு செயற்பாட்டு வரைவுன்னு ஒன்று கொடுக்குறாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்படிலாம் செய்வோன்னு ஒரு செயற்பாட்டு வரைவு. இங்க வேடிக்கை பார்க்கிற மாற்று கட்சியினுடைய தோழர்கள், மாற்று கட்சியினுடைய சொந்தங்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, செலுத்தாம போங்க. ஒரே ஒரு முறை அந்த செயற்பாட்டு வரைவு நீங்க படிச்சு பாருங்க. உலகத்தில் ஆகச்சிறந்த, உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு வரைவு எங்க அண்ணன் சீமான் கொடுத்துருக்காரு, எங்க அண்ணன் சீமான் கொடுத்துருக்காரு. படிச்சு பாருங்க, ஒரே ஒரு முறை அந்த வரைவு நீங்க படிச்சு பாருங்க. கல்வியால் எப்படி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. உலக தரத்துக்கு சரியான சமமான கல்வி, அது எப்படி சமமான சரியான கல்வி கொடுப்போம்? அன்றைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் எல்லார் வீட்டு பிள்ளைகளும் அரசு பள்ளிக்கூடங்களில் தான் படிக்க வேண்டும் என்ற சட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்றுவாரு. அதன் மூலமா என்ன ஆகும்? நீ போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்ப உன்னோட பிள்ளைய, பக்கத்திலேயே எம்எல்ஏ உடைய பிள்ளை வந்து சேரும். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தரம் எப்படி இருக்கும்? ஆசிரியர்கள் பயந்துகிட்டு மிக சிறப்பான கல்வியை கொண்டு வருவாங்க, அதனுடைய தரம் உயரும். மருத்துவத்தில் எப்படிப்பட்ட சேவையை கொண்டு வருவோம், எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருவோம்? மருத்துவத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், அமைச்சர்கள் அனைவருமே அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்றுவோம். அப்ப என்ன நடக்கும்? எங்க அண்ணன் சல்மான் போவாரு எங்க மருத்துவமனைக்கு, வாலாஜி அரசு மருத்துவமனைக்கு. பின்னாடி ஐயா அமைச்சர் காந்தி அவர்கள் வயிற்று பிடிச்சி நின்றுட்டு இருப்பாரு. ஐயா என்ன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவிச்ச வேர்க்கடலையும் முட்டையும் சாப்பிட்டேன், ஒரே கேஸா வயிறு பெருசாகி போச்சு, அதனால வந்திருக்கேன் பாடுவாரு. ஒரு முன்னாள் அமைச்சர் வாலாஜி அரசு மருத்துவமனையில் வந்து வரிசையில் நிற்கிறாரு, பின்னாடியே எங்க அண்ணன் ஈஸ்வரப்பண்ண வந்து நிற்பாரு, இங்க இருக்கக்கூடிய ஐயா சுகுமார் வந்து நிற்பாரு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து நிற்கும் போது அந்த மருத்துவமனையோட தரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உலக தரத்துக்கு உயர்ந்து இருக்கும். இப்படி மருத்துவத்தை உயர்த்துவோம். இப்படிப்பட்ட கொள்கை ஏதாவது நீ சொல்றியா? எதையாவது இங்க இருக்கிற கட்சி திமுக, அதிமுக, எங்க அண்ணன் விஜய் வராரு, என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு சிந்திச்சு பாருங்க. என்ன பண்ணிருக்காரு? கேபிஐ பாலான ஒரு அண்ணன் இருக்காருங்க, ஒரு சின்னதா ஒரு சின்ன ப்ரோக்ராம் விஜய் டிவில பண்றாரு. இன்னைக்கு ஒரே ஒரு படம் காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவர் சம்பாதிக்கிற பணத்துல, அவருக்கு வர பணமே ஒரு 10 லட்சம் 15 லட்சம் தான். அந்த பணத்துல நலிவுற்ற கலைஞர்களுக்கு உதவுறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறாரு, முடியாத பிள்ளைகளுக்கு உதவுறாரு, ஆட்டோ எடுத்து கொடுக்குறாரு, ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்குறாரு, இப்படி உதவுறாரு. சூர்யா இருக்காருங்க, விஜய் அளவுக்கு புகழ்பெற்ற நடிகரா? இல்ல. சூர்யா அளவுக்கு 200 கோடி ரூபாய், விஜய் அளவுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நடிகரா? சூர்யா அவர்கள் இல்ல. விஜய் அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்களா? இல்ல. ஆனாலும் அகரம் ஃபவுண்டேஷன், அகரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷனை தொடங்கி 51 மருத்துவர்களை, படிக்க முடியாத பிள்ளைகளை அண்ணன் சூர்யா அவர்கள் படிக்க வச்சிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை மேற்கல்விக்கு தன்னுடைய சொந்த பணத்தை கட்டி படிக்க வச்சிருக்காரு. கேபிஐ பாலாக்கும் சூர்யாவுடைய கெண்டக்கால் மயிருக்கு விஜய் தகுதியாவாரா? தகுதியாவாரா? என்ன செஞ்சிருக்க மக்களுக்கு? நீ என்ன செஞ்சிருக்க? மீண்டும் சொல்றோம், நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் வரோம். உங்க கட்சிக்கார திருடுறான், உங்க கட்சிக்கார அட்டூழியம் பண்றான், உங்க கட்சிக்கார தொடர்ந்து எவ்வளவோ மக்களுக்கு அநியாயமான செயல்கள் செய்யறான். யார் மீதும் வழக்கு பாயல. ஆனா எங்களுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது நீ வழக்கு பாய்ச்சிருக்க. நீ சிந்திச்சு பாரு, இவன் என்ன பண்ணிட்டு 5-6 பேரா போயிட்டான். 5-6 பேர் போகும்போதே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவனை கதற விட்டார், ஓட விட்டாரு. தனியா போயிருந்தா செத்துருப்பான், நாய் செத்துருப்பான். அவன் என்ன நினைச்சிட்டான்னா, கலைஞர் மாதிரி ஆட்கள் கிட்ட பயிற்சி எடுத்து ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் நினைச்சிட்டான். புரியுதுங்களா? உண்மையாவே இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஏவப்படுகிற வன்முறைக்கு எதிராக உண்மையும் நேர்மையுமாக போராடிய ஒரு தலைவன் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கிட்ட பயிற்சி எடுத்தவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி. ஆளை பார்த்து தொடணும். அவரு ஒரே பிரச்சனை தான் இவனுக்கு, அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய கரத்தை பிடிச்சு வலு சேர்க்கிறார் என்ற ஒரு பிரச்சனை தான். இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த தேர்தலில் என்ன அடி அடிக்கிற தெரு தெருக்குன்னு பாரு. இஸ்லாமிய சொந்தங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலயும் போவோம். குர்ஆன் எதெல்லாம் அறாம் என்று சொல்லுது, மது குடிக்கிறது அறாம் என்றால் மது விற்பனை செய்யறவனுக்கு நீ வாக்கு செலுத்தியோன்னு கேட்போம். நீ இஸ்லாமிய மக்கள் சிந்திச்சு நீ வாக்கு செலுத்தணும், வாக்கு செலுத்தணும். ஒரு தெரு விட மாட்டோம், ஒரு வீடு விட மாட்டோம்.
இஸ்லாமுக்கு எதிராக நீ நிப்பியா, நபிகளுக்கு எதிராக நிப்பியான்னு சத்தியம் பண்ணி வாக்கு கேட்போம். நீ வாக்கு செலுத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சிறப்பு, சிறப்பு, மிக சிறப்பு.